இப்ப தாங்க நம்ம காலையில எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வந்தோம். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் அவ்ளோ ரொம்ப ரம்மியமா அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலா விடிய காலையில மணி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 6:15ங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஹலோ காய்ஸ். இன்னைக்கு டே 2வது நாளு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இங்க பக்கத்துல இருக்கிற மாரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒரு போட் ஜெட்டி எடுத்துட்டு திரும்ப அங்க வந்து கடம்பக்குடி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க வெளிய வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழை மேகம் வந்து அவ்வளோ சூழ்ந்துருக்குங்க. இன்னைக்கு வந்து நம்ம போக முடியுமா என்னன்னு தெரியல. அந்த இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது கொடை இல்லை ஏதாவது ரெயின்கோட் ஏதாவது தேவை. நம்ம கையில் ரெண்டுமே இல்லை. சரி நம்ம அங்கே போய் செக் பண்ணிட்டு என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட் ஜெட்டி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலையில் இங்கே எங்கேயாவது டிஃபனை முடிச்சுட்டு அப்படி நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேங்க. ஸோ அதனால் வந்து இந்த தெருவே வந்து ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து கொடியில் வேறு ஏற்றிட்டு இருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். நம்மளும் அப்படியே போய் அங்கே போய் கொடி ஏற்றிட்டு ஃபிளாக் ஹைஸ் பண்ணிட்டு அப்படி போயிடலாங்க. காலையிலேயே வந்து மழை வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நேற்று நைட்லேருந்து ரொம்ப பெரிய மழை தாங்க அங்கே. ஸோ இங்கே ஃபிளாக் ஹைஸ் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் போய் ஒரு சல்யூட் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அங்கேருந்து. பார்த்தீங்களா? அவங்க இது வந்து ஏதோ சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ அமைந்திருக்குல்ல, அவங்க அங்கேருந்து வந்து கொடி ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அங்கே போய் கொடி ஏற்றிட்டு அப்படியே இருந்து நம்ம வந்து கிளம்பும். காலையில் நிறையா டிஃபன் சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். மழை மேகம் வந்து ரொம்பவே இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து இங்கே ரெட் அலர்ட் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருந்தாங்க. நம்மளாம் இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இங்கே வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்த வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் சாப்பிட போகலாம். பக்கத்தில் தான் கடை இருக்கான்னு பார்க்கலாம். என்னடா அது அங்கே ஒரு குரூப் வேறு கொடி ஏற்றிட்டு இருக்கு. எத்தனை நேரத்தில் தான் கொடி ஏற்றுவீங்க? அங்கே பாருங்க, அங்கே வந்து ஒரு வீட்டில் ஏற்றுறாங்க. அது வந்து சிடிஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு போல. ஐ மீன் அமைப்பா அது குரூப்பா இல்லை சர்ச்சில் இருந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் ஒரு ஃபாதர்லாம் இருக்காப்புல. ஃபாதரே இறந்துருக்கேன். அங்கே இதெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம தேசபட்சி மட்டும் ஒன்றா இருந்தால் சரிதாங்க. நமக்கு அதான் வேணும். நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா அப்படின்னா, இங்கே வந்து நிறைய டிஃபென்ஸில் வேலை பார்க்குறாங்க தெரியுங்களா. அவங்க வந்து இங்கே வந்து நிறையவே இருக்கிறாங்க. இந்த ஃபோர்ட் கொச்சியில் வந்து டிஃபென்ஸில் நேவியில் இருக்கிறவங்க, கப்பல் படையில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறனால ஸோ அவங்க வீட்டு முன்னாடியும் வந்து கொடியேற்றலாம் அப்படின்ற மாதிரியே நான் நினைக்கிறேங்க. காலையில் பார்த்தீங்களா, மேகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் நம்ம சிக்கிடுவோம் தான் நினைக்கிறேன். காலையில் இங்கே சாப்பிட வந்தேங்க. டீ அளவு சாப்பாடு ரெடியாகலை அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு இது ஏதோ வச்சுருக்காங்க, ஏதோ பத்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது சாப்பிட்டு அப்படியே நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம போட் ஜெட்டிக்கு போயிட்டுருக்கோம். போட் ஜெட்டியிலேருந்து நம்ம அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு கடம்பக்குடி அப்படின்ற வந்து இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஸோ கடம்பக்குடி வந்து ரொம்ப க்ரீனிஷான பிளேஸுங்க. அது ஆக்சுவலாக குட்டநாடு பார்த்துருக்கீங்களா, அந்த குட்டநாடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க போனால் தெரியும், அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் லாங்கு தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஹெவி ரெயின் வேறு போயிட்டு இருக்கீங்களா, அதனால் எப்படி போக போகிறோன்னு தெரியல. நம்ம அங்கே போய் ஃபஸ்ட்டு போய் விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு உங்களுக்கு என்னன்ற சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து கேரள மக்கள் காலையில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தீங்களா, அதனால் வந்து இங்கே மக்களாக ரொம்ப பரபரப்பாக காமிச்சிருக்காங்க. அங்கங்கே கொடியேற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி சார்பில் இருந்து ஏற்றுறாங்க, ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் வேறு ஏற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காமிக்கிற அந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே ஒரு குரூப் ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து கட்சி சார்பாக ஏற்றுறாங்க போல் இருக்குது. மிட்டாயெல்லாம் வேறு கொடுக்குறாங்கப்பா பாருங்க. மிட்டாயெல்லாம் வேற கொடுத்தாங்க. காலையிலே இந்த வெதருக்கும் ஆக்சுவலாக இந்த இருக்கிற ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து கொடியேற்றிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடியேற்றுறாங்க பாருங்க. இண்டிபெண்டன்ஸ் நாளே இந்த ஏரியா வந்து யாருமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நம்மளுடைய தேசிய கொடியேற்றினால இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் சரி, எல்லாருமே வந்து கொடியேற்றிட்டு அவங்கவுங்க வீட்டு முன்னாடி டெஃபென்ஸ் ஸ்டாஃபும் சரி அவங்களாம் கொடியேற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கொடியேற்றுறது. എല്ലാവർക്കും സല്യൂട്ട് ഉണ്ട്. அவங்க எல்லாமே வந்து எடுத்துட்டுருக்காங்க. ரிஹர்சல் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உள்ளே வந்து விசிட்டர்ஸ் உள்ளே அலோடா என்னன்னு தெரியல. நம்ம அப்புறமேட்டு வந்து பார்ப்போம். உள்ளே போக முடிஞ்சால் போய் பார்ப்போங்க. இதில் ஆக்சுவலாக இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த போட் சிட்டி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து இருக்குது. ஓகே, சரி ஓகே வாங்க. நம்ம இப்போ வந்து போட் ஜெட்டிக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போய் அங்கே போய் நம்ம கவர் பண்ணிட்டு அங்கே போய் ஃபஸ்ட்டு நமக்கு போட்டு எத்தனை மணிக்கு திரும்ப அங்கே நம்ம எப்படி கடமைப்படி போகிறோம்னு சொல்லி கேட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்புவோம். நம்ம அப்படியே நடந்தே வந்து போட் ஜெட்டிக்கு வந்து வந்துட்டோங்க. போட் ஜெட்டின்னு வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம அங்கே போய் அந்த இடத்துக்கு வந்து போகணும். அதுக்கு வந்து எப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆக்சுவலி வந்து நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மெட்ரோ வாட்டர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. திரும்ப அது இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு இந்த கார் அதெல்லாம் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க, அது ஒரு ஜெட்டி இருக்குது. ஸோ ரெண்டில் நம்ம எது வந்து போனால் கடமைக்குடி போகணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்போம். கேட்டுட்டு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாமே கொடி ஏற்றி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இது ஒரு போட்டில் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க. இதில் தான் நம்ம வந்து போகணும். ஆக்சுவலி இதில் தான் போய் அந்த பக்கம் போகணும். ஏற்றிருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்போம், நம்ம இதில் போனால் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு அப்புறமேட்டு என்ன ஓகேங்களா. பார்த்தீங்களா அவங்களுடைய காரு எல்லாமே வந்து பார்த்தீங்களா, கார் எல்லாமே இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இது வந்து எர்ணாகுளம் சுற்றி தான் போகணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இவங்க வந்து எதுக்காக இங்கேருந்து இந்த போட்டில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அவங்க போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, எர்ணாகுளம் போகணும்னு வச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 62 கிலோமீட்டர் என்னமோ சுற்றி போகணுமா அந்த பக்கம் போகிறதுக்கு. எர்ணாகுளம் சுற்றி தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுனா அவங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து பெய்யணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு காரை ஏற்றி இதுலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு தான் போகிறாங்க. பாருங்க கலந்துச்சு பார்த்தீங்களா. அது போக திரும்ப இங்கேருந்து இப்போ போட்டுச்சு பார்த்தீங்களா, ஒரு போட்டு திரும்ப அங்கேருந்து இன்னொரு போட்டு வந்து வந்துட்டு இருக்கு. அதுலேருந்து அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்துடுவாங்க போல. இதேமாரி வந்து டெய்லியும் தான் வந்து ஒரு டிப் மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அது வந்தோம்னா அதுலேருந்து ட்ரை பண்ணி அங்கே போய் பார்ப்போங்க. அந்த கரையில் போய் பார்க்குறேன். இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபாயில் வந்து நம்ம அங்கேருந்து அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பைக்குன்னா எவ்வளோன்னு தெரியல, பைக் காருக்கு எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஒரு பர்சன் போகிறதுக்குன்னா வெறும் 3 ரூபா தாங்க. அந்த கரையிலும் அந்த கரைக்கு 10 நிமிஷம் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வருது பாருங்க, ஒரு போட்டு வருதா. இதுதான் அவங்க காரு அவங்களோட பைக் எல்லாமே இதெல்லாம் ஒரு. அது மட்டும் இல்லாம சரக்கு ஏற்றிட்டு வர்ற லோடு வேன் கூட இதுல இருக்குதுன்னு அவ பாத்துக்கோங்க. பாருங்க அவங்க காமிக்கிறேன். அந்த கரையில இந்த வர்ற ஆட்டோ எல்லாமே இதுல தான் வருது. வந்துட்டு பாத்தீங்களா, இங்க இருந்து வந்தாச்சு. இப்ப பாருங்க எல்லாரும் இறங்கி விட போறாங்க. ஸோ சரக்கு வேன் முதல் கொண்டு எல்லாமே இதுலேயே வந்து அந்த கரையிலேருந்து என்ன ஏற்றிட்டு சரக்கு வேன் எல்லாமே வந்து இதுலேயே வந்து வந்துருது. ஆக்சுவலாக நம்மளும் வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு இங்கேருந்து அந்த கரைக்கு போய் இப்போ கேட்கலாம். இங்கே யார்கிட்ட கேட்டாலும் கடம்பக்குடிக்கு வந்து எப்படி போகிறேன்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாங்க. இங்கேருந்து இந்த போட்டில் மட்டும் இப்போ ஏறி நம்ம அந்த கரைக்கு போய் பார்ப்போம். இல்லைண்ணா இங்கே பாருங்க, இந்த போட்லேயும் வந்து கொடியேற்றிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த போட்டுக்குள்ள வந்து ஏறி வந்துட்டாங்க. ஸோ ஏறி வந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த தண்ணியோட வியூஸ் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம கொச்சினோட இது இருக்குது பார்த்தீங்களா, ஹார்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொச்சின் போர்ட் அடிப்பாங்களா, அந்த இதாக இருக்குது. அங்கே தான் நிறைய கப்பல்கள் எல்லாமே அங்கே தான் அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது, அந்த பக்கம் தான் கொச்சின் போர்ட்டு, அந்த பக்கம் கொச்சினோட சிட்டி எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து அந்த பக்கம் போய் கேட்போம். இந்த பக்கம் வந்து கடம்பக்குடிக்கு வந்து யாருமே வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்த்தா நமக்கு வந்து தெரியும். இந்த பாருங்க, ஒரு கப்பல் வந்து எடுத்து வந்துட்டு இருக்கு.
ஒரு கப்பலை வந்து ஆக்சுவலா ஒரு ட்ரெட்ஜ் வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து கொச்சின் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது ஏதோ பழைய கப்பல் மாதிரி இருக்குது, உள்ள எதுவும் சரக்கு இருந்த மாதிரி தெரியல. கேரளானாலே எல்லாமே இந்த பேக் வாட்டர்லேயே பாதி வந்து செயல்பட்டுருங்க. பேக் வாட்டர் வச்சு அவங்க வந்து சுற்றுலா வந்து ரொம்பவே மேம்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். நம்ம போட்டு வந்து கிளம்பிருச்சுங்க, இங்க இருந்து கிளம்பிருச்சு. பார்த்தீங்களா, இங்க இருந்து ஒரு போட் வந்தேன், அங்க இருந்து ஒரு போட் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அது வர வர இங்க இருந்து போயிட்டு இருக்கு. நைட்டு வந்து காலையில வந்து ஆக்சுவலா 7 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி நைட் வந்து 9:45 வரைக்குமே இந்த சர்வீஸ் வந்து இருக்குறாங்க. இந்த மாதிரி எந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கும், அந்த கரையில இந்த கரைக்கு போறதுக்கும் வந்து சர்வீஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க. சரிதா, அங்க ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த கரையை வந்து நெருங்க போறாங்க. ஏதோ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கரை வந்து வந்துருச்சு. ஆக்சுவலா இது வந்து 10 நிமிஷம் அப்படின்னாங்க. 10 நிமிஷம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குதுங்க. போயிட்டு இருக்கா. வந்துடுச்சு. வந்துடுச்சு. வர்றாங்க அப்படின்னு கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைப்பின் அப்படின்ற ஒரு போட் செட்டிலேருந்து இறங்கி இப்போ வந்து புல்காட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் வந்தோம், ப்ரைவேட் அந்த பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ அங்கேருந்து இங்கேருந்து தான் வந்து கடம்பக்குடிக்கு வந்து பஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கேருந்து யார்ட்டா கேட்குறோம். ஸோ யாருக்குமே வந்து சரியான ரூட் வந்து தெரியல. ஒரு சில பசங்கள்கிட்ட கேட்டால் தான் வந்து அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து இறங்கி அங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம கிளம்புவோம். இந்த ஒரு ஏரியாவும் ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வாங்க யார்ட்டையா போய் வழி கேட்கலாம். வழி கேட்டு நம்ம அங்கேருந்து கடம்பக்குடிக்கு எப்படி போகிறோன்னு பார்க்கலாம்.
ஹலோ கைஸ், நம்ம வந்து கடம்பக்குடிக்கு வந்து பஸ் கேட்டோங்க. பஸ் வந்து யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பொல்காட்டி அப்படின்ற ஒரு இடத்துல இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் ஏறி வர சொன்னாங்க. வர சொல்லி வரப்போலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. ஸோ இங்கே இருந்து போய் கேட்டால் யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. அப்படி ஒரு ரிமோட் வில்லேஜ் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பஸ் இருக்கா ஏதாவது ஒரு டைம் தெரியும், ஆனால் எந்த டைம் வருதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. நம்ம இப்போ ஏதோ ஒரு அத்தை தனியாக நின்ற மாதிரி இருக்குதுங்க. இங்கேருந்து எப்படி போக போகிறோன்னு தெரியல. பார்ப்போம், யார்ட்டையும் நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். ஹலோ காய்ஸ், நம்ம வந்து கடம்பக்குடி போடுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ட்ரை பண்ணணும். நாங்கள் வந்து நம்மளால் வந்து போக முடியல. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் பஸ் கனெக்டே இன்னும் வந்து விடலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பஸ்ஸும் வந்து ஒரு சில டைம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று 12:30, அப்புறமேட்டு 10 o'clock. நம்ம போன டைம் வந்து ஆக்சுவலாக அந்த பஸ் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்மளால் வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியல. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து இப்போ தான் வந்து இனாக்ரேஷன் இந்த August 13 பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த ஊருக்குள்ள ஒரு இனாக்ரேஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ போட் வந்து இங்கேருந்து அங்கே விடுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்ம அதனால் வந்து அங்கேருந்து திரும்ப கிளம்பி வந்து நம்ம வந்து காலையில் போட்டில் வந்து இறங்கணும் பார்த்தீங்களா, ஒரு ஜெட்டி, அந்த ஜெட்டிக்கு வைப்பின்ற அந்த ஒரு இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஓவராக தான் க்ரௌடாகவே இருக்குங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து August 15 வேறு லீவ் வேறு பார்த்தீங்களா. அதனால் இங்கே வந்து இங்கே இந்த கடையிலேருந்து அந்த கடைக்கு போகிறதுக்கு ரொம்பவே பெரிய கியூவாக நின்றுட்டுருக்கு, அந்த போட்டில் ஏற்றி அந்த கடைக்கு கொண்டு போகிறக்காக. ஸோ அதெல்லாம் அந்த காட்டுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக அந்த போட்டோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்தே கிட்டத்தட்ட கியூ வந்து பல மைல் தூரத்துக்கு நிற்கிதுங்க இங்கேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்படி வந்து வரிசைக்கு வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து 3 தடவைக்கு மேலே அடித்தா தான் வந்து இவ்வளோ கார்லாம் ஏற்ற முடியும். ஏன்னா அதில் வந்து லிமிட்டட் தான் ஏற்ற முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி வண்டி எல்லாமே வந்து ரொம்ப தூரம் நின்றுட்டுருக்கு. நம்ம அப்படி இந்த வைப்பினை பற்றி ஆக்சுவலாக இந்த இடம் போயிட்டு பார்த்தீங்கன்னா வைப்பின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு வ்ளாக் எடுத்து நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம். நம்மளும் திரும்ப இங்கே வந்து தான் திரும்ப போட் ஏறி திரும்ப ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னும் நீண்டு போயிட்டே இருக்குது இந்த வருஷம். இவங்க எல்லாம் வந்து அந்த போட்டில் ஏற்றி அந்த கரைக்கு போகிறவங்க தான். வாங்க, இன்னும் போயிட்டே தாங்க இருக்குது. அது போக அங்கேருந்து 2 வீலர்லேயே ஒரு வந்துட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் நிற்கிது இந்த கியூ. எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது இந்த போட் இங்கேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு வந்து. ஏன்னா அங்கே அந்த பக்கம் போனால் தான் ஃபோர்ட் கொச்சி, அந்த பக்கம் தான் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாமே வந்து சிட்டி தான். அப்படியே வந்து வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நிற்கிதுங்க, இங்கே வரைக்கும் நிற்கிது. ஆனால் இது பக்கம் இன்னும் வர வண்டி வேறு வந்துட்டு இருக்கு தான் இருக்குது அந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஹாலிடே. ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னது இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே பார்த்தீங்களா. ஆக்சுவலாக தொடச்ச ஒரு 3 நாள் லீவு, அதனால் வந்து இங்கே இவ்வளோ க்ரௌட் இருக்கும். இது போக வந்து அக்டோபர் நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே க்ரௌடு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து இதுக்கு மேலேயுமே க்ரௌட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஊரும் நல்லா தான் இருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஹோட்டலில் பார்ப்போங்க. ஹோட்டலில் பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து. இன்னும் நமக்கு அடுத்து வந்து திரும்ப போட்டு கிடைக்கணும். நம்ம சிங்கிள் பர்சன் தான் எப்படியா ஏரியெல்லாம் வச்சுக்கோங்க, இருந்தாலும் நம்ம கிடைக்கணும். தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டலை வந்து கண்டுபிடிச்சி வந்து உள்ளே வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ நம்ம சாப்பாடு சொல்லியிருக்கேன். இது சின்ன ஹோட்டல் தான் இது. இல்லை சாப்பாடு சொல்லியிருக்கேன், சாப்பாடு வந்துச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிறோம். இது எந்த இது நம்ம நார்மலாக கோஸ் பொரியல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு அப்படி கிளம்புவோம். இப்போ சாப்பாடு வந்து வாங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே கேரளாவோட அந்த குண்டு ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு ரைஸு இதில் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தான் ஊற்றிருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் ஊற்றிருக்கோம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது கொஞ்சம். அப்புறமேட்டு கோஸ் பொரியல் வச்சுருக்காங்க. கோஸ் பொரியலில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் மாதிரி ஏதோ சேர்த்துருக்காங்க.
ஸோ அதை வச்சு தான் அங்கே சாப்பாடு ஹாய் ஊரே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு முடித்தோம். சார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மோர்னு பார்த்தீங்கன்னா மோரை பற்றி கண்டிப்பாக சொல்லிடுறோம். நம்ம மோரில் வந்து நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, கருவேப்பிலை மட்டும் உள்ள போட்டுருவாங்க, கருவேப்பிலை மிளகா மட்டும் போட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிளகா இருக்கு பார்த்தீங்களா, மிளகா வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி அதை வந்து அந்த மோரோட வந்து கலந்துருக்காங்க. அந்த புளிப்புக்கும் அந்த உரப்புக்கும் வந்து இன்னுமே வந்து வேற ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருங்க. ஒரு உண்மையிலே சொல்லுங்க, நல்ல வீட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப திருப்தியாக சாப்பிட முடிஞ்சது. காசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 80 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோட்டலில் தேடிருந்தோம். நேற்று நம்ம சாப்பிட்ட பார்த்தீங்களா, 200 நம்ம சாப்பிட்டோம். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இல்லை, வெறும் ஒரு புளி தண்ணியை கரைச்சி வச்ச மாதிரி தான் இருந்துச்சுங்க ஃபிஷ் கறி. இங்கே வந்து சாப்பிட்டது உண்மையிலேயே வந்து அந்த கேரளாவோட அந்த பாரம்பரியத்தை நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அந்த பாரம்பரிய முறையிலேயே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம அந்த அந்த வைப்பின் அந்த சிட்டியில் போய் அப்படியே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். இந்த ஊர் பார்க்கறதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா ஒரு கடற்கரை சிட்டி மாதிரியே இல்லைங்க. இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே தாங்க எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்து சந்தா தான் கிடக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வீடு எல்லாமே இருந்தாம ஊட்டி கொடைக்கானல் மூணாறுலாம் போனீங்கன்னா உள்ள சந்து மாதிரி தான் உள்ள போயிட்டு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குங்களா, அதே மாதிரி தாங்க இருக்குது. இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இங்கே வேற ஒதுங்கிறதுக்கு வேற இடமே இல்லை. நம்ம கையில் கொடையும் வேற கிடையாது. நம்ம வந்து வைப்பின் அப்படின்ற இடத்துக்குள்ள அந்த சிட்டியில் வந்துட்டாங்க. இதுதான் வந்து சிட்டியும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே இருந்தா அடுத்த ஊருக்கு வந்து பஸ் கனெக்டிவிட்டிலாம் வந்து இந்த சைடு தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் இருக்குது, மீன் மார்க்கெட் இருக்குங்க. மீன் மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்க நம்ம அதில் போய் பார்த்துட்டு வருவோம். இதாங்க இந்த வைப்பினோட ஜங்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவு. ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குங்க, உள்ள பார் ஏதோ ஹோட்டல்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பில்டிங்காக இருக்குது. அதுபோக இதுதான் வந்து மார்க்கெட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே ஃபிஷ் கறிலாம் ஆரம்பிச்சிட்டு, ஆக்சுவலாக வந்து இந்த வைப்பின்றது வந்து என்னென்னா ஃபுல்லாமே வந்து கடல் உணவு தாங்க. எல்லாமே சீ ஃபுட்டை நம்பி தான் வந்து ஓடிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட் எல்லாமே நிற்கிது. எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா மீன் எல்லாமே வந்து ஐஸ் போட்டு இங்கேருந்து வித்துட்டு இருக்காங்க. கேரளத்து கப்பக்கிழங்கு சரியா? சரி பாருங்க, இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக மீன் கட்டுறாங்க. எல்லாமே வந்து ஃபிஷ் கறி தான். விதமான மீன் வந்து அப்படியே ஐஸ் போட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக ஃபிஷ்ஷு. அந்த பக்கம் போனீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது. பாருங்க, உள்ள போய் காமிக்கிறேன். விதவிதமான மீன்கள் நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாமே ஹோல்சேல் தான். இந்த எல்லாமே பாருங்க, பெரிய பெரிய ஷாப்பாக இருக்குது. நம்ம ஊரில் கூட இந்த மாதிரிலாம் கிடையாது போல. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் மார்க்கெட்டு. ஓகே கைஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாமே மீன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து நெத்திலி மீன். பாருங்க, அதில் வேறு என்ன பீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது கருவாடா இல்லை என்னன்னு தெரியல. பாருங்க, இதாங்க இங்கே உள்ள மீன் மார்க்கெட்டு. மீன் மார்க்கெட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க இங்கே உள்ள மெயினான மார்க்கெட் ஏரியா வந்து இதுதான். இங்கே மெயின் மார்க்கெட்டு. திரும்ப வந்து காய்கறி எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. இதுதான் வந்து சிட்டி. இது வந்து ரொம்ப சின்ன சிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வந்து இங்கே வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இதுதாங்க இந்த சிட்டி. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்தே நம்ம வந்து திரும்ப வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து போவோம்.
அங்கே போய் நமக்கு போட்டு கிடைக்கிறது வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இப்போ வந்த வழியாக திரும்ப வந்து நம்ம நடந்து போகணும். சரி வாங்க அப்படியே கிளம்பும். இது வந்து இங்குள்ள பெரிய பில்டிங்காக இருக்குது. இது வந்து ஹோட்டல் நினைக்கிறேன். லீ மேரிடைம் கொச்சி. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து வைப்பின் அந்த இதுக்கு வந்து போயிட்டு திரும்ப நம்ம மார்னிங் போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு, அதே போட்லேயே வந்து திரும்ப வந்து இங்கே ஃபோர்ட் கொச்சியோட அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கே இருந்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து நேராக ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஈவினிங் மேலே நம்ம எங்கே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம ரூம் கிளம்பிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து நடந்து வந்து தொப்பம்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரூமுக்கு பக்கத்துலாம் வந்து நம்ம ரூமுக்கு பேக் சைடு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே போக முடியுமா. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ நான் வந்து இந்த ஏரியாவிலையும் வந்து காட்டும் வீடுலாம் வந்து அவ்வளோ சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க. பாருங்க எல்லோ கலர் பாருங்க, வீடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ கலர். வீட்டில் அந்த பூக்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஏரியா. நம்ம அந்த தொப்பம்படியில் போய் அங்கே தான் வந்து கொச்சின் போர்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆக வந்து அந்த பிரிட்ஜு அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இது பஸ் ஸ்டாண்டு அந்த பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு போய் நம்ம போய் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தொப்பம்படி அப்படின்ற ஏரியாவில் வந்து இறங்கிட்டோம். அந்த ஊருக்கு வந்து இறங்கிட்டோம். இது வந்து நம்ம தங்கியிருக்க ரூம், அதாவது ஃபோர்ட் கொச்சி இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து கிட்ட இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கே வந்து இறங்கிட்டோம். இங்கேயுமே வந்து ஆக்சுவலாக வந்து இதுவும் வந்து மட்டஞ்சேரிக்கு வந்து ஒரு பாலமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கொச்சிக்கு வந்து ரொம்ப பாலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஊர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஓல்டு ஹார்பரோடைய பாலம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றியே நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அது முன்னாடி போகிற வழியா இந்த ஊரையும் பாருங்க. இதுவும் வந்து கொஞ்சம் என்ன சொல்றோம், மாடரேட்டடாக தான் இருக்கு. அதாவது அங்கிருந்து பார்த்துருக்கோம் இங்கே பார்த்துருக்கோம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் அப்படி பார்த்துட்டு வாங்க. சார் இப்போ அந்த பிரிட்ஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜுக்கு தான் இப்போ நம்ம நடந்து வந்து போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வந்து பிரிட்ஜிங். ஆக்சுவலாக சார் ராபர்ட் பிரிஸ்டோ அப்படின்றவரால் 1938 அந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ இழுக்கு முறையில் செயல்பட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அப்படியே லாக் எடுத்துட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு தான் வந்து முன்னாடி காலத்தில் வந்து ஹார்பருக்கும் மற்ற அந்த மட்டஞ்சேரி இருக்குங்களா அதுக்குமே வந்து ஒரு இணைப்பு பாலமாக வந்து இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஏதோ மல்டி ஃபங்க்ஷனாலிட்டியாக வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க அந்த பிரிட்ஜில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதால் வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 1990 வந்து அது வந்து செயலிழந்து போகுது. அந்த நம்ம பாம்பன் பிரிட்ஜ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு இழுப்பு இதில் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் தான் வந்து 2015 வந்து அதுக்கப்புறம் வந்து நியூ பவர் பிரிட்ஜ் வந்து ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த பக்கம் இருக்குது, அதை தெரியுது பார்த்தீங்களா. அந்த பக்கம் இருக்கிறது வந்து நியூ பிரிட்ஜ். அது வந்து ஆக்சுவலாக 2005 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த பிரிட்ஜை. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த பிரிட்ஜில் வந்து ஒன்லி 2 வீலர் அப்புறமேட்டு வந்து சின்ன சின்ன கார்கள் மட்டும்தான் அனுமதி வந்து வழங்கப்படுதுங்க. அதுக்கப்புறமேட்டு இது பெரிய வாகனங்களாக இது வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அது தெரியல, ஒரு டவர் மாதிரி தெரியும், ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஏதோ இழுப்பு முறை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். அப்படியே ஃபோர்ட் கொச்சியோட அந்த ஹார்பர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதோட இதெல்லாம் இருக்குது இந்த பக்கம் தான்.
இது பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெரிய லிஃப்ட் மாதிரி போகுதுங்க, பெரிய ரோப் மாதிரி வந்து இங்க இருந்து போயிட்டு இருக்குது. இந்த டவர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து இப்ப வந்து செயலிழந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க இதுல பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்துல போட்ட ஒரு பிரிட்ஜு தாங்க. அந்த பிரிட்ஜு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னும் அந்த இரும்பு தகரம்லாம் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் காலத்துல போட்டது தான். நம்ம இப்போ அதில் தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போதைக்கு இலவரக வாகனத்துக்கு மட்டும் தான் இப்போதைக்கு அனுமதி, கனரக வாகனம் எதுவுமே வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பிரிட்ஜுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தாங்க அங்கே இருக்குது. நீங்கள் தொப்பம்பாடின்னு அடிச்சிங்கனாலே வந்து இந்த பிரிட்ஜு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ பல நூற்றாண்டை கடந்து வந்து இன்னமும் வந்து இது கம்பீரமாக வந்து நின்றுட்டு இருக்கு. என்ன இது வந்து இப்போ செயல்படலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க.